அவன் பாடிய பேக்கடா சாக்கடா மாதிரி இருந்தது அப்படின்னு எழுந்தார். அவர் மறுநாள் கேட்டேன், என்ன மாமா நானும் தான் அந்த கச்சேரிக்கு வந்திருந்தேன், நல்லா தானே பாடினான் அவன், இதே அப்படி எதுக்கு டேய் பேக்கடா சாக்கடா ரைமிங்காக இருக்குடா அப்படின்னாரு. அவருடைய எதிர்காலத்தை பார்க்க வேணாமா? இவருக்கு ரைமிங்காக இருக்கு, காமெடியாக இருக்கும், பாடகருடைய எதிர்காலம் என்ன? நல்லா பாடுவது போய் சாக்கடா பேக்கடா சாக்கடான்லாம் எழுதுவார் அவர். அவர் கொஞ்சம் ஓவராக பண்ணுவார் அவர். நானா அவரை நேருக்கு நேராக கேட்டுருவேன் எல்லாமே. நல்லா பழகிருக்கீங்களா? நல்லா பழகிருக்கேன். டெல்லிக்கு போனால் நாங்கள் ஒன்றா பிடிஐ கேன்டீனில் போய் ஆஃப்டர்நூன் டிஃபன் சாப்பிட போவோம். என்கிட்ட ரொம்ப அபிமானம், என்கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதை ஜாஸ்தி. அதுக்கப்புறமா ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், என்னுடைய நல்ல நேரம் நான் ரிட்டையர் ஆகிற டைமில் வெங்கட்ராமன் எழுத வந்துட்டான், என்னுடைய பீக் பீரியட்ஸ்லாம் எனக்கு காம்படிட்டர் கிடையாது, கடைசி நேரத்தில் தான் வந்தான் எனக்கு காம்படிட்டரா, அதனால நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அருமை. இதை விட பாராட்டு, இதை விட ஒரு பெரிய பாராட்டு என்ன பண்ணும்? நல்ல மனிதர், நல்ல ஞானஸ்தர். அவர் ஹார்மோனியத்தை தொட்டார்னா தொட்ட இடமெல்லாம் சுரம் அப்படியே பேசும். அப்படிங்க? ஆமாம், பெரிய ஹார்மோனிஸ்ட்டு. முத்தியாபாதருக்கு அவர் வாசிச்சிருக்காரு. முத்தியாபாதர் கல்கட்டாவில் கச்சேரிக்கு போயிருந்தப்போ அங்கே மாவூர் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், இங்கிலீஷில் ஒரு நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருந்தார், ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் மகாத்மா காந்திக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அந்த மாவூர் சர்மா இவர் பர்மாவுக்கு கூட்டு போனார். பர்மாவில் போய் அங்கே இருக்கிற தமிழ்காரங்களுக்காக ஒரு அரிகதா காலட்சேபம் ஒரு வாரம் ப்ரோக்ராம் இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முத்தியாபாதரை. அப்போது இவருக்கு பக்கவாத்தியத்துக்கெல்லாம் யாரையும் கூட்டு போகல, கல்கட்டாலேருந்து வாங்க போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டார் அவர் மாட்டில். இவர் யாரோ ஒரு இந்த டோலக்கு வாசிக்கிற ஒரு பையனை மட்டும் கூட கூட்டு போயிருக்கார் சிஷ்யனை. அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பக்கவாதியம் வாசிக்கிறதுக்கு யாராவது வயலின் கிடைப்பாங்களா இல்லை ஹார்மோனியம் வச்சுருக்கவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி இருக்காங்க. பார்த்தா சுப்புடு கிடச்சிருக்காரு. சுப்புடுக்கு அப்போ 10 வயசு. சுப்புடுவை கூப்பிட்டு வந்து இந்த பையன் நல்லா வாசிப்பானா ஹார்மோனியம், வாசிக்க சொல்லி கேளுங்க அப்படின்னு. உடனே முத்தியாபாதர் பார்த்தோன்னே அவர் பயந்துட்டாராம். நீங்கள் என்ன சொல்லலோ வாசிக்கிறேன் மாமா, ஏய் கல்யாணி வாசிக்கிறா, கல்யாணி கிட்ட வாசி. இது மாதிரி ஒரு 10 ராகம் சொன்னாராம். அடுத்த செகண்ட் அதை அப்படியே வாசிச்சு காமிச்சிட்டார். ஓருமே இதை வச்சு நான் வந்து ஓஹோன்னு பண்ணிவிடுவேன், நல்லா வாசிக்கிறானே இந்த பொடிப்பைய, இவனே எனக்கு வாசிக்க சொல்லுங்க கதைக்குன்னு சொல்லி முத்தியாபாதருடைய ஹரிகதா நிகழ்ச்சிக்கு சுப்புடு வந்து 10 வயசில் ஹார்மோனியம் வச்சார். என்ன ஞானம்! அது அவரே சொல்லுவார், உங்கள் தாத்தாவோட கைராசி பெரிய கைராசிடா, ஃபஸ்ட்டு என்னை அவர் தான் மேடை ஏற்றினார், இன்றைக்கி பாரு நான் உலக புகழாக இருக்கேன், கிரிட்டிக்லேயே நான் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கேன், அது காரணம் உங்கள் தாத்தாவோட கைராசி தான் சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். முத்தியாபாவருக்கு நிறைய கைராசி உண்டு, அந்த மாதிரி நிறைய பேரை ப்ரமோட் பண்ணியிருக்கார். டிஎன் கிருஷ்ணனுக்கு அவர் தான் அரங்கேற்றம் பண்ணார், வயலினிஸ்ட் டிஎன் கிருஷ்ணன். ட்ரிவாண்ட்ரத்தில் அவருடைய அரங்கேற்றத்துக்கு இவர் தான் சீஃப் கெஸ்ட்டு, முத்தியாபாதர் தான். நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணி விட்டுருக்கார். மதுரமணியுடைய குரு அவர் தானே, மதுரமணியர் குரு. ஜிஎன்பிக்கு நிறைய உருப்படி விருது வந்து பாடம் முத்தியாபாட்டை வந்து கற்றுட்டு போயிருக்கார். ஹிமகிரி தனியெல்லாம் முத்தியாபார் கீர்த்தனை. ஜிஎன்பி பாடுவார். அது முத்தியாபாட்டே டைரெக்டாக கற்றுட்ருக்காரு. எம்எஸ்க்கு மாத்தே இவர் மைசூரில் போய் கற்றுக் கொடுத்தார். மைசூரில் முத்தியாபாதர் ஆஸ்தான வித்வானாக இருந்தப்போ எம்எஸும் சதாசிவமும் மைசூருக்கு போயிருக்காங்க. அது ஒரு ஃபோட்டோ இருக்குது. முத்தியாபாதர், எம்எஸ் சுப்புலட்சுமி, எம்எஸ் சதாசிவம், அப்புறம் அவங்க டாட்டர் ராதா, அப்புறம் இன்னும் யாரோ ஒரு லேடி இருக்காங்க. ராதா வந்து ஃப்ராக் போட்டுக்கிட்டு 10 வயசு பொண்ணு. அந்த ஃபோட்டோ ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது. அது எப்போ எந்த இன்சிடெண்ட்டில் எடுத்தது அப்படின்னு கேட்டால், அவங்க மைசூருக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து மகாராஜா இதில் ஒரு கச்சேரி நடந்திருக்கு. தட் வாஸ் அரேஞ்ச்டு பை சத்யமூர்த்தி, தீரர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தியும் எம்எஸ் சதாசிவமும் ரொம்ப க்ளோஸ். ஆமாம். சத்யமூர்த்தி வந்து ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ போனப்போ முத்தியாபாவரை போய் கட்டசிக்காலுக்காக பார்த்துருக்காங்க. அப்போ தான் மாத்தே மலையத்வஜங்கிற கமாஸ் தரு வர்ணம் அதை வந்து எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு முத்தியாபாதர் கற்றுக் கொடுத்தார் நேரடியாக. அது அவங்க ரெக்கார்ட் கொடுத்து ஓஹோன்னு போயிருக்காது. மாத்தேனாலே டான்ஸில் எல்லாருக்கும் தெரியும், அது கேட்டாலே உடனே சலங்காடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்படி ஒரு டான்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அது. அதோட கம்போசர் முத்தியாபாதர். அதை ஃபஸ்ட்டு எல்பி ரெக்கார்டு கொடுத்தது வந்து எம்எஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம்? எனக்கு பேகடா ரொம்ப பிடிக்கும். ஏன்? என்னமோ அது கேட்டால் தான் ஒரு எல்லா ஸ்வரமும் வருது சார். அதில் 9 ஸ்வரம் வரும். அதில் இந்த 2 காந்தாரம், இந்த 2 தெய்வதம், மத்தியமாக எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக பிடிக்கணும். அதை வந்து அந்த ராகத்தை நல்லா விஸ்தாரமாக யாராவது நல்ல வெயிட்டாக கிளாசிக்கலாக பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த செமி கிளாசிக்கலே பிடிக்காது. ஒன்றா பியூர் கிளாசிக்கலாக பாடணும், இல்லை லைட் மியூசிக் பண்ணணும். லைட் மியூசிக் ஓகே, எனக்கு ஓகே, நான் கேட்பேன். லைட் மியூசிக்காக ரசிக்கணும், கர்நாடிக்காக ரசிக்கணும். ரெண்டையும் போட்டு கலப்படம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பேக்கடாலாம் நல்ல வெயிட்டாக பாடினா தான் நல்லாயிருக்கும்.
அழுத்தமான பிடிகள், அழுத்தமான கமகங்கள், ரசவித கமகமும் அதில் பேசணும். அப்படி பாடினாதான் அது பேகடா. பேகடா ராகத்தில் உங்களுக்கு பிடித்த பாட்டு? கடைக்கண் வைத்தன்னை பாரம்மா ம். அப்படின்னு ஒரு பாட்டு. கடை கண் வைத்திருமை பாரம்மா. பேகடாவை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ம். அந்த பாரதியாரோட பாட்டு வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்ப குலத்தாட்சி சொல்லல் ரொம்ப பாவம் ஜாதிகள் இல்லையடி பாப்ப. இந்த மாதிரி ராக மாளிகையில் பேகடாவை நிறைய சினிமா பாடல்களெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாட வந்திருக்கின்ற பாடகர்களில் உங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற நட்சத்திரமாக தெரிகிற பாடகர்கள் யாருன்னு சொல்லலாம்? இல்லை சார், இந்த குழந்தைங்கள்லாம் பாடுறாங்க சார், நல்லா இருக்காது. ம். பட் அவங்க வந்து இதில் என்னென்னா, யூடியூப்பில் நான் பார்க்கும்போது அவங்க அதை ஒரு பர்டிகுலர் சாங்கை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அதை அதில் அந்த எடிட்டிங்கில் பண்ண வேண்டிய இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை அப்புறமா அவங்க டெலிகாஸ்ட் வெளியே பண்ணுறாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு சில குழந்தைகளெல்லாம் வந்து பாடுறாங்க. அவங்கள நேரில் கச்சேரி கேட்க போகலான்னு போனேன் நான். ஒரு பொண்ணு நேரில் கேட்கும்போது சுமாராக தான் இருந்தது. அப்படி ஒன்றும் ரொம்ப இந்த யூடியூப்பில் கேட்ட அளவு பிரமிப்பாக இல்லை. ஓ, இது நீங்கள் சொல்கிறது டிவியில் பாடுற பாடகர்களை சொல்கிறீங்க. இப்போ கச்சேரியில் பல பேர் பாடுறாங்கல்ல, இப்போ புது புது பாடகர்கள் பாடுறாங்கல்ல, அதில் ப்ராமிசிங் ஸ்டாராக தெரிகிறது உங்களுக்கு யார்? ரொம்பலாம் அப்படிலாம் யாரும் இல்லை சார். பிரமிச்சு போகிற மாதிரிலாம் யாரும் இல்லை சார். ம். நல்லா பாடுறாங்க சார். நல்லா பாடுறவங்கன்னு லிஸ்ட் போட்டால் ஒரு 15 பேர் தேருவாங்க சார். ஆஹா ஓஹோன்னெல்லாம் அப்படியே முன்னெல்லாம் கச்சேரிலாம் துரத்தி கேட்போம். அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் இல்லை. அதுதான் கேட்குறேன். பக்கவாத்தியமே முன்னால் பழைய காலத்தில் வந்து காரைக்குடி மணி, மிருதங்கம், விவிஎஸ் வயலின்னு யார் பாடினாலும் போவோம். விவிஎஸ் காரைக்குடி மணி சேர்ந்து அது ஒரு தனி செட்டு. ஆமாம். அதே மாதிரி வந்து லால்குடி சார் வயலின்னு, உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம், ராமபத்ரன் மிருதங்கம், சந்துரு சார் வயலின், இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் இந்த காம்பினேஷன்லாம் இப்போ கிடைக்கல சார். அந்த மாதிரி நான் அதை ஒரு தடவை காரைக்குடி மணி சார்ட்டே கேட்டேன். அவர் என்கிட்ட கடைசி வரைக்கும் ஃபோனில் கான்டாக்டில் இருந்தார். அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னால் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த நீங்களும் விவிஎஸும் சேர்ந்து டிகேஜேக்கு வாசிப்பேன் சார், அந்த மாதிரிலாம் கச்சேரிலாம் இல்லை, அதனால் எங்கேயும் கச்சேரிக்கே போகிறதில்ல அப்படின்னேன். அவர் சொன்னார், நாங்கள் வாசிக்கிறதுக்கு இன்னும் ரெடியாக தான்ப்பா இருப்போம், அவரை மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லையே. நியாயமான விஷயம். நானும் வாசிச்சுன்னு தான் இருக்கேன், விவிஎஸும் வாசிச்சுன்னு தான் இருக்கேன். இப்போ டிகேஜே மாதிரி அந்த மாதிரி பளிச்சுன்னு சங்கதி பாடுறா பாடகர் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது? நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். அந்த பீரியடில் கச்சேரி கேட்டவாளால் இன்றைக்கி கச்சேரி கேட்க முடியாது. நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னார். இன்றைக்கும் இசை கச்சேரிகளுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கா? டிசம்பரில் மட்டும் வருது சார். மற்ற நேரத்தில் ஒன்றும் பெருசாக கூட்டம்லாம் வரல. டிசம்பர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சபாவில் மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க, இங்கே மட்டும் கூட்டம் வருது. எல்லா சபாலையும் எல்லா கச்சேரிக்கும் கூட்டம் வரல. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 பேர் எங்கே பாடினாலும் எப்போ பாடினாலும் கூட்டம் வருது. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய 5-6 பேர் தான் கூட்டம், க்ரௌட் புல்லர்ஸ். பாக்கி எல்லாம் வந்து ஏதோ கால் சபா ரொம்பவும், அரை சபா ரொம்பவும், அதுக்கு மேலே ஹாஃப் மேலெல்லாம் ரொம்பாது. அந்த மாதிரிலாம் வீக்கெண்ட்லேயே இது மாதிரி கச்சேரி நடக்கும். அதெல்லாம் நடக்குது, இப்போவும் நடக்குது. வீக்கெண்டில் கச்சேரி நடக்குது. ரெண்டாவது இப்போ யூடியூப்பில் தட்டினா எல்லாமே கிடச்சிருது சார். இப்போ நான் சொல்கிறேன், டிகேஜேயுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேவிஎன் பிடிக்கும், அதெல்லாம் யூடியூப்பில் இன்றைக்கி இருக்குது. நான் இன்றைக்கி கூட காலையில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அதனால் இப்போல்லாம் வந்து கச்சேரிக்கு போய் தான் கேட்கணுங்கிற நெசசிட்டி இல்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு, ரோடுலலாம் போயிட்டு வரதே ரொம்ப சிரமமாக இருக்குது. முன்னால் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி 12ஆம் நம்பரை பிடிச்சி லஸ்ஸில் இறங்கி பொடிநடையாக சாஸ்திரியாவில் போய் கச்சேரி கேட்டு வருவோம். அதெல்லாம் இப்போ சாத்தியம் இன்றைக்கி அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கும் எங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லை, அவசியமும் இல்லை. ரோடெல்லாம் பள்ளமாக தோண்டி போட்டிருக்கான். பள்ளத்தில் நல்ல பள்ளம் எதுன்னே தெரியல. எங்கே பாரு ரோடு ஒர்க்கு, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறது. அதனால் வந்து டேக் டைவர்ஷன் போய் அந்த ஏதோ ஒரு படத்தில் விவேக் காமெடியில் வருமா, டேக் டைவர்ஷன் ஆந்திராவில் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னு.
அந்த மாதிரி இன்னைக்கு அது வந்து நிஜமாவே இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. விவேக் படத்தில் வந்த நிறைய காமெடி இன்னைக்கு ரியல் லைஃப்ல நடக்குது. ஏன்னா நேத்திக்கு தானடா இங்கெல்லாம் பள்ளத்தை அடைச்சிங்க, மறுபடியும் பள்ளம் தோன்றீங்களேடா அப்படின்னு. அது வேற டிபார்ட்மெண்ட்டு, நாங்கள் வேற டிபார்ட்மெண்ட்டுப்பா. அது அது வாஸ்தவமாக நடக்குது சார். அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற ரோட் கண்டிஷன், டிராஃபிக் பொல்யூஷன், இசை கச்சேரியுடைய வரவேற்பு குறைஞ்சதுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணம். இதெல்லாமும் ஒரு காரணம் சார். ரெண்டாவது, சிட்டியில் இருந்தவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஈசிஆரில் வீடு வாங்கி போயிட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அங்கெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, சிட்டிலெல்லாம் கோடிக்கணக்கில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஈசிஆர் பக்கம் தாண்டி போனால் அக்கறை வரைக்கும் வீடு வந்துடுச்சு. ஆமாம். அதனால் இங்கே கச்சேரியில் அக்கறை குறைஞ்சி போச்சு. எல்லோரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசிஆர், ஓஎம்ஆர்லலாம் நிறைய பேர் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு போரூர் தாண்டி நிறைய வீடு, பெரிய எக்ஸ்பேன்ஷன் இங்கே பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டாங்க. ஆமாம், பூந்தமல்லி வரைக்கும் வீடு வாங்கி போயிட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகிடுது. கௌரவத்தில் நீலுவோட ஜோக் வருமே, நாளுக்கு நாள் சிட்டி டெவலப் ஆகிட்டே போகிறதே நான் எப்படி சுற்றி பார்ப்பேன். அந்த மாதிரி நாளுக்கு நாள் சிட்டி டெவலப் ஆகிட்டே போகிறது. எல்லோரும் வந்து ஃபாரவே பிளேசஸ்க்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. அதனால் அந்த சென்டர் ஆஃப் தி ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருந்தவங்க எல்லோரும் வந்து தே ஹவ் மைக்ரேட்டட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி சபர்ப்ஸு. அதனால் வந்து கூட இந்த கச்சேரிக்கு வர க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அந்த ஜென்ரேஷன் கேப் ஒன்று இருக்குது. இப்போ நான் கச்சேரியில் பைத்திய மாதிரி போய் கேட்டுட்டுப்பேன். டெய்லி ஏதாவது கச்சேரி கேட்கணும், அப்படி ஒரு பீரியடு. கச்சேரி இன்றைக்கி எங்கேயுமே இல்லைன்னா வித்வான் வீட்டுக்கு போயிடுவோம், அவர் உட்காந்து பாட சொல்லுவோம். சார் இன்றைக்கி எங்கேயுமே கச்சேரி இல்லை சார், ஒரே ஒரு பாட்டு பாடுங்க சார், கேட்டுட்டு போகிறேன். டிகேஜே வீட்டில் போய் உட்காந்து கேட்டிருக்கேன். அவர் பாடுவார். எங்கட்ராமா உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு, நான் பாடுறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிற பாட்டெல்லாம் பாடுவார் சார். அந்த மாதிரி வித்வான்களோட நாங்கள்லாம் நான் சின்ன வயசுலேயே அவள்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக பழகினேன். பெரிய வித்வான்கள்லாம் எனக்கு வந்து அவளுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி நினச்சப்பா. அவள் வீட்டுக்கு போவேன், உட்காந்து காஃபி சாப்பிட்டு அவள்கிட்ட உட்காந்து பேசிட்டு அந்த பாட்டு பாடுவேன், இந்த பாட்டு. அவன் நம்மள்ட்ட கேட்பேன்ப்பா, நேற்று அந்த கச்சேரி போனேன் எப்படி இருந்தது, அவன் எப்படி பாடினாலும் நம்மளை வாய் கிண்டி வாங்குவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம் நாங்கள்லாம் வெளிப்படையாக. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இப்போ இல்லை. என்னுடைய ஜென்ரேஷனில் இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ என்னுடைய சன்ஸுக்கெல்லாம் அவ்வளோ கிடையாது. இல்லை, அவங்களாம் வந்து கேட்பாங்க, மியூசிக் கேட்பாங்க எல்லாருக்கும். ஆனால் அந்த அளவு இல்லை, அந்த அளவு ஈடுபாடு கிடையாது. ஆமாம், நாங்களாம் பைத்தியம் மாதிரி சாயந்தரம் ஆனால் கச்சேரி கேட்கணும், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். அந்த மாதிரி இருந்தோம் ஒரு பீரியடு. நாங்கள் ஒரு செட் ஆஃப் 10 people சார், யங்ஸ்டர்ஸ், 10 யங்ஸ்டர்ஸ். அதில் நான் தான் யங்கஸ்ட்டு அந்த குரூப்பில். பாக்கி எல்லோரும் என்னோட ஒரு 3 வயசு பெரியவங்க, 4 வயசு பெரியவங்க, 5 வயசு பெரியவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஏஜ் குரூப்பில். பிட்வீன் 20 and 30 இருக்கவங்க எல்லாருமே. நாங்கள் எல்லோரும் வந்து டெய்லி கச்சேரி கேட்குறதுன்றது அது என்னமோ அது ஒரு ஒரு விரதம் மாதிரி, ஒரு சங்கல்பம். எங்கேயாவது கச்சேரி கேட்டே ஆகணுன்ற மாதிரி போவோம். அப்போ வேறு எதுவும் கிடையாது, இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் மீடியாலாம் கிடையாது. இன்றைக்கி உக்காண்ட இடத்துல தட்டினா வருது, யூடியூப்பில் போட்டால் டிகே ஜெயின் போட்டால் வருது அவர். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 துறையில் சிறந்து விளங்குகின்றவர். ஒரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் ஜோதிடம். இசைக்கு வேணால் வரவேற்பு கம்மியாக இருக்கலாம், ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முன்னையோட அதிகமாக வரவேற்பு பெருகி இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? ஜாஸ்தியாக இருக்குது. ஜோசியத்தில் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, நாலெட்ஜும் இருக்குது எல்லாருக்கும். ஜோசியமே வந்து நம்ம சொல்லும்போதே நம்மளை வந்து மடக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கும் ஜோசியம் தெரியுது. ஏன்னா எல்லா சேனல்லையும் காலையில் 1/2 மணி நேரம் ஜோசியம் ஓடுது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 5:30 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, 10 சேனல் பார்க்குறாங்க. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதனால் வந்து ஜோசியம் பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, பார்த்து சொல்லணும் கரெக்டாக. அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஜோசியம் பார்க்குறாங்க. கர்நாடிக் மியூசிக்கு வந்து வரவேற்பு இருக்குது, பட் அது ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டாக போயிடுதுன்னு சொல்கிறேன். முன்னெல்லாம் இட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஒன் பர்டிகுலர் ஏரியா, இப்போ ஸ்கேட்டர்டு. ஆனால் ஜோசியத்துக்கு வந்து வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஜோதிடம் எந்த அளவு பங்கு வகிக்குதோ அந்த அளவுக்கு வாஸ்துவும் பங்கு வகிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போல்லாம். இப்போ ஒருத்தர் கட்டம் ரொம்ப நல்லா இருந்தால் கூட அவர் தங்கியிருக்க வீட்டுடைய வாஸ்து அமைப்பு சரியில்லைன்னா அது பாதிக்குமா? வர வாஸ்து ஓரளவுக்கு பாதிக்கும். ஆனால் அதை வந்து எவ்வளோன்னா அதுக்கு ஒரு 30% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து டைம் நல்லா இருந்தால் நல்ல வீடு அமைஞ்சிடும். மோசமான வீட்டில் போய் மாட்டிக்க மாட்டீங்க. கரெக்ட். நல்ல டைம் வரும்போது மோசமான வீட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. இந்த அமைப்பே உங்களை காப்பாற்றிடும். உங்கள் ஜாதக அமைப்பு உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடும்.
வாஸ்துவில் சார் அது வந்து பஞ்சபூதங்கள் எங்கெங்கே எது எது இருக்கணுங்கிறத சொல்கிறது தான் சார் வாஸ்து. அக்னின்னா அது வந்து சவுத் ஈஸ்ட்டு, அக்னி மூலை. ஆமாம். ஸோ வீடு கட்டும்போது சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்கணுங்கிறது வாஸ்துப்படி வாஸ்தவமான விஷயம். கரெக்ட். பட் ரொம்பவும் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. என்ன வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சார் சோஃபா செட்டு எந்த டைரக்ஷனில் போடணும் அப்படின்னு. நான் சொன்னேன், சோஃபா செட்டெல்லாம் அந்த காலத்தில் வாஸ்து சாஸ்திரம் எழுதும்போது சோஃபான்ற வேடே கிடையாது. அப்படி ஒரு வஸ்துவே இல்லை. அப்போ எல்லாரும் தரையில் பாய விரிச்சுட்டு தான் உட்காந்தான். சரி. நம்மளே 50 வருஷத்துக்கு முன்னால் தரையில் தான் சார் உட்காந்தோம். ஆமாம். வீட்டிலலாம் பெரியவங்க வந்தால் ஒரு சின்ன பாய் போட்டு உட்காருவாங்க, ஒரு பலகை போடுவாங்க, இல்லை பாய் போடுவாங்க. சோஃபாலாம் கூட கிடையாது. ஆமாம். அதனால் வந்து அதையும் வாஸ்து சாஸ்திரத்தையும் எப்படி நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க? சோஃபாவை பற்றி எப்படி வாஸ்து சாஸ்திர நூலில் குறிப்பிட்டு இருக்க முடியும்? உண்மையிலே வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு பழமையான ஒரு சாஸ்திரமாக இருந்தால் அதில் சோஃபாவுக்கு இடமே இருந்திருக்காது. அது எதை வச்சு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை சோஃபாவை இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்லாம் சில பேர் சொல்கிறாங்க, வாஸ்து சாஸ்திரம் பண்ணின்றாங்களே, அதனால் உங்கள்கிட்ட டவுட் கேட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்கள் வீட்டில் எங்கே சோஃபா போட இடம் இருக்கோ அங்கே போட்டுங்க, சௌரியமாக உட்காருங்க அப்படின்னு. சாப்பிடும்போது வடக்க பார்த்து சாப்பிடாதேன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது எங்கள் வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கூட டைனிங் ரூமில் வடக்க பார்த்த மாதிரி சேர் போட்டுக்க மாட்டோம். மற்ற 3 பக்கமும் சேர்ஸ் இருக்கும் டைனிங் டேபிளுக்கு. நார்த் ஃபேஸிங்கில் சேர் போட மாட்டோம். அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது அது ஒரு சாஸ்திரம். அது கர்ண பரம்பரையாக அது ரொம்ப சின்ன வயசுலேருந்து கேட்டு எனக்கு அது அப்படியே மனசில் பதிஞ்சது. அதனால் நான் எங்கே போனாலும் எது நார்த், ஹோட்டலுக்கு போனால் கூட நார்த் எதுன்னு பார்த்துட்டு நார்த்தை அவாய்ட் பண்ணி மற்ற டேரக்ஷனில் தான் உட்காருவேன். அது வேணால் ஃபாலோ பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியது தான், நம்மளால் முடியாதது இல்லை. பட் சார் எல்லாமே ஒரு அளவோடு பார்க்கணும் சார். ஜோசியமும் அளவோடு தான் பார்க்கணும், வாஸ்து சாஸ்திரமும் ஒரு அளவோடு வச்சுக்கணும். கடவுளை கும்பிடுறதும் அளவோடு கும்பிடணும். கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லி சன்னியாசியாக போனதுன்னு அவசியம் இல்லை. யூ ஷுட் பி இன் த ஃபேமிலி லைஃப் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ப்ரே டு காட். தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ நமக்கு ஆன்மீகமும் வேணும், லௌகீகமும் வேணும், சம்பாதிக்கணும், சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும். ஆமாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு குருநாதர் தேவை அப்படின்றது உண்மையா? வழிகாட்டி தேவை சார். வழிகாட்டுறதுக்கு சரியான ஆள் நிறைய விஷயத்தில் இல்லை. ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, எல்லாத்துலேயுமே தேவைப்படுது. அது என்னமோ உண்மைதான். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் வந்து தீபம் ஏற்றினா எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ட்டு. இதை வந்து இவர் வந்து பாலகிருஷ்ண சாஸ்திரிகள்னு உபன்யாசம் பண்ணுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மௌலி அப்பா, மௌலி ஆக்டர், மௌலியோட அப்பா. அவர் ஒரு நல்ல அத்தாரிட்டி, ரொம்ப படித்தவர் சாஸ்திரங்கள்லாம். அவர் வந்து இது யார் கிளப்பி விட்டான்னு தெரில, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் விளக்கேற்று துர்கைக்குன்னு, இதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்கேன்னு வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி அவர் இதை கிண்டல் பண்ணி பேசியிருக்கார். நான் கேட்டிருக்கேன். இப்போ டி நகரில் சிவா விஷ்ணு கோயில் அடிக்கடி அவருடைய உபன்யாசம் வைப்பாங்க. அங்கே எந்த ப்ரோக்ராமும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் டி நகரில் இருக்கும்போது. அப்போது இதை பற்றி சொன்னார் அவர். இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நான் கேள்விப்பட்டதே இல்லை, புதுசாக இருக்குது. ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டுன்னு யாரும் சொல்லியிருக்கா, எல்லாரும் விளக்கு தூக்கின்னு வரா ராகு காலத்தில். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை புழிஞ்சிட்டு அதில் விளக்கு போடுறா, அது தப்பு, அது சாஸ்திரத்துக்கு விரோதமானதுன்னு சொன்னார். அப்படியா? ஆமாம். பழத்தை வந்து தீப யாத்திரை அதை கருகிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போகிறதுங்கிறது கிடையவே கிடையாது, ரொம்ப தப்புன்னு பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவர் உபன்யாசத்தில். ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் இந்த ராகு காலத்தில் தீபம் ஏற்றுறது. சார் புதுசாக பூசணிக்காயில் ஏற்றுறாங்க, அப்புறம் பாவக்காயில் ஏற்றணுமா சார்? புதுசாக ஒன்று வந்துட்டு தெரியுமா உங்களுக்கு? பாவக்காய் மார்க்கெட்டில் கிடைக்கல. ஏன்னா நல்ல பாவக்காவே இல்லைன்னா சார் எல்லாம் தீபம் ஏற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்றான். தீபம் ஏற்றுறதுக்கு எதுக்கு பார்க்கான்னு தெரியாதா சார் உங்களுக்கு? அதை கீரி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த எண்ணெயை ஊற்றி திரி போட்டு விளக்க ஏற்றுறாங்க சார். அதுக்காக பார்க்கா நிறைய விற்று போயிடுது அப்படின்றான். சீரியஸாக சொன்னது, நடந்தது. அந்த மாதிரிலாம் இப்போ புதுசாக காமெடிலாம் நடக்குது. நீங்கள் சர்வசாதாரணமாக பரிந்துரைக்கிற பரிகாரம் இது மாதிரி டெய்லி காலையில் எழுந்த உடனே சாமியை வேண்டிக்கோ. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் சாமி ஒரு 10 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணு. அருமை. இதுதான் நீங்கள் சொல்கிற பரிகாரம். எழுந்த உடனே கடவுளை தான் முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணும். நீங்கள் நான் கண்ணை முடிச்சிட்டேன். ஆமாம் சார். ஆமாம், உலகத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. நைட்டு என்ன ஆகுன்னு யாருக்கு தெரியும்? படுக்கும்போது என்ன நிச்சயம் காலையில் எழுந்து பண்ணு. உண்மை. இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், நல்லா இருக்கேன், நல்லா என்னை வச்சுருக்க, இதே மாதிரியே எவ்ரிடே இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு பண்ணோம். நைட்டு படுக்கும்போது கடவுளே நீ எல்லாம் நல்லபடியாக நடந்தது, இதே மாதிரியே நாளைக்கு இருக்கணும், இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இன்றைக்கி நடந்த விஷயங்களெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி அதுக்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் படுக்க போகணும். அருமை. காலையில் எழுந்த உடனே கும்பிடணும், நைட்டு படுக்கும்போது கும்பிடணும். இது 2 தடவை சாமியை கும்பிட்டாலே மைண்டு தெளிவாகும், குழப்பம் வராமல் இருக்கும். அருமை. ரொம்ப நன்றி. நன்றி சார்.